சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயனா. என் அன்பு குழந்தையே, உன் துணையுடைய செய்தியை சொல்ல வந்தேன். உன் துணையை பற்றி இப்பொழுதாவது கேட்டு தெரிந்து கொள். உன் துணையின் இறுதி முடிவை வேறு ஒருவர் கைகளால் எழுதப்பட்டிருக்கிறது. உன் துணை நல்ல முடிவு எடுப்பார் என்று இத்தனை காலம் காத்திருந்த ஒருவர், உன் துணை உடைய முடிவை அவரே எடுத்துவிட்டார். திக்கி திணறி போயிருக்கிறார் உன் துணை. வாழ்க்கையில் எந்த முடிவும் எடுக்க தெரியாமல் எடுத்த முடிவும் தோல்வியாகி போய் வாழ்க்கையே இனி இல்லை, இருந்த நல்ல வாழ்க்கையும் இழந்து இப்போது இந்த சூழ்நிலையில் இருக்கிறேன் என்று கண்ணீர் வடித்து கொண்டிருக்கும் உன் துணைக்கு, உன் துணையுடைய நெருங்கிய உறவொன்று உன் துணையின் இறுதி முடிவை அவர் கைகளாலே எடுத்திருக்கிறார். வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கும் அனைவருமே கெட்டவர்கள் என்று ஒதுக்கிவிடவும் கூடாது. நல்லவர்கள் என்று நம்பி நம்பிக்கை துரோகத்தை பெற்றுக்கொள்ளவும் கூடாது. பார்த்து பழகுவது அவசியமான ஒன்று. உன் துணை இப்படித்தான் நல்லவர்கள் என்று நம்பி அனைவரையும் உடன் வைத்து நம்பிக்கை துரோகத்தை பெற்றுவிட்டு யாரையுமே நம்பக்கூடாது என்று நல்லவர்களை தள்ளி வைத்து வேடிக்கை பார்த்தார். அந்த நல்லவரின் ஒருவர் தான் உன் வாழ்க்கையை இப்பொழுது ஒளியேற்றி வைக்கப் போகிறார் என்பதை மறந்து விடாதே. கெட்டவர்களால் கெடுதல் தான் செய்ய முடியும், நல்லவர்களால் மட்டும்தான் நல்ல செயல்களை கொடுக்க முடியும் என்று அந்த நல்ல மனிதர் நிரூபித்து விட்டார். நீயும் உன் துணையும் பிரிந்து வாழ்வதை எப்போதோ ஒன்று சேர்த்து விட வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்த அந்த உள்ளம், எத்தனை சொல்லியும் தீயவர்களின் பேச்சால் அவரின் பேச்சை ஏற்றுக்கொள்ள முடியாமல் உன் துணை அவரை நிராகரித்து வந்தார். இந்த நிலையில் பொறுமை காத்து வந்த அவர் இப்பொழுது உன் துணையை தலையில் அடித்து இந்த காரியத்தை ஒத்துக்கொள், இது இப்போது உன் வாழ்க்கையில் நடந்தே தீர வேண்டும் என்ற கட்டளையிட்டு உன் வாழ்க்கையோடு உன் துணையை இணைய வைக்கப் போகிறாய். அந்த நல்ல உள்ளம் யார் என்று தானே குழம்பிக் கொண்டிருக்கிறாய். அதையும் சொல்கிறேன், பொறுமையாக கேட்டு தெரிந்து கொள். இத்தனை காலம் தோல்வி அடைய வைத்தவர்களையும் பார்த்து வந்த உனக்கு முதல் முறையாக உன் வாழ்க்கையில் வெற்றி அடையப் போக வைக்கும் மனிதரை உன் கண்களால் பார்க்கப் போகிறாய். உன் துணையை கையை பிடித்து தரவென இழுத்து வந்து சேர்க்க அவர் துடித்து கொண்டிருக்கிறார், தயாராகிவிட்டார். இன்று இன்னும் சில மணி நேரங்களில் உன் துணையை இழுத்து வந்து உன் கரத்தோடு சேர்த்து உன் வாழ்க்கையை நலமாக வாழ நான் இருக்கின்றேன் என்று சொல்லப் போகிறார். அந்த உறவு உனக்கும் நெருக்கமான உறவாகத்தான் இருக்கிறது. நல்லதை நினைக்க ஒருத்தர் இருந்தால் போதும், உன் அருகில் உன் வாழ்க்கை செழிப்பாகிவிடும். நம்பிக்கையோடு காத்திரு, இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் உன் வாழ்க்கை மாறப்போகிறது. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.